ஹாய் கைஸ், இது vlog நம்பர் 1. இது டே இன் மை லைஃப் vlog மாதிரி போகலான்னு ஐடியா. இந்த vlog நாளைக்கு செகண்ட் செமஸ்டர்கிட்ட கடைசி எக்ஸாம். ஸோ அதில் நடுவில் என்ன நடக்குதுன்றதை அப்படி நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. அண்ட் இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிக்கிறேன், என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வரும்ன்றதை இந்த வீடியோ கடைசியில் அவங்களோட அப்டேட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:53 வரைக்கும் எதுவும் படிக்கலை. நாளைக்கு போய்ட்டு கதை தான் எழுதணும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். The next day. கைஸ், குட் மார்னிங். டைம் ஆச்சு, காலேஜுக்கு போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான். வந்ததுக்கப்புறம் அவனை அப்படியே இது பண்ணிட்டு கிளம்பலாம். எவ்வளவு நேரம் ஏன்டா சீக்கிரமாட்டே வெயில் அடிக்குது. காலேஜுக்கு டேய் ஒரு ஹாய் சொல்லுங்க. நல்லா லாஸ்ட் எக்ஸாம் எல்லாம் கொஞ்சம் அரட்டா எடுத்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொல்றேன் எப்படி இருக்கு. எனக்கு கம்பெனிலோட இன்னைக்கு நானும் வெங்கடேஷ் மட்டும் ஏய், அவன் அந்த கம்பெனி கேட்கலடா, ஆல் கம்பெனி கேட்கல. அவன் உன்கிட்ட கேட்டது கம்பெனி லெட்டர் என்னாச்சுன்னு கேட்டு இருக்கான். 3 hours later. ஒரு எக்ஸாம்லாம் முடிச்சு எல்லாம் வெளியே வந்தாச்சு. பேக்கரி போகலான்னு கேட்டுருக்காங்க. பேக்கரி போகலாமா? ஏய், இப்போ போல அதை போய் முடிச்சுட்டு போகலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இல்லை பேக்கரி வந்துருக்கோம். ஊருக்கு ஒரு பெரிய ஊர் பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி எங்கள் கேங்கோட பெரிய ஒரு ஊர் தான். எல்லாரும் நம்ம ஜூஸ் தான் குடிச்சிட்டு. நீ ரோஸ் மில்க் சொன்ன, ஆனா அவனுக்கு ஒரு சொட்டு கூட கிடைக்கலையாடா. நாளைக்கு பிளாக் தண்டர் போறீங்களா? போன் நம்பர் நீ ஏன்டா சொல்லு. ஒரு தடவை கழட்டிட்டு இருக்காங்க. ஒரு பாதாமுக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிறேனுங்க அவரு. எனக்கு ஒண்ணும் இல்லை, அதையும் குடிக்கிற மாதிரி. A few inches later. கைஸ், எக்ஸாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ வெயிலில் வண்டி ஓட்டுறதே பெரிய டாஸ்காக இருக்குது. முடியல சுத்தமாக. அதுவும் ஈரோட்டில் கடந்த ஒரு 2 to 3 இயர்ஸாகவே வெயில் போட்டு மண்டையை பொழக்குது. இப்போ ரீசெண்டாக லவ் மேரேஜ் பார்த்துருந்தேன். ப்ளஸ் ஹோல்சம் மூவியாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர்ஸ் ரொம்பவுமே அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஹீரோயின் வீட் சைடில் மாமா கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்பவுமே கேஷுவலாக இருந்துச்சு. லைக் ஒரு கிரிஞ்சு கான்செப்ட் இல்லாமல் அவர் பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னியாகவே இருந்துச்சு. அவர் பண்ணது எல்லாமே. தென் அருள்தாஸ் கேரக்டர் செம ஒரு யதார்த்தமான நடிப்பு. ரீசெண்டாக தாய்க்கொழியில் நல்லா பண்ணியிருந்தார். அவர் பண்ண படங்கள் எல்லாருமே ரொம்பவுமே கேஷுவலாக இருக்கும். இந்த படத்தில் அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். லைக் அந்த கேரக்டரே வாழ்ந்துடுறாரு போல இருக்குது. பார்த்தா நமக்கு காண்டரேன்னு மனசு இப்படி பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு ரியாலிட்டி கொண்டு வந்துடுறாரு ரியல் லைஃப்லேயே நம்ம பார்க்கும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறது. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்த ரீசன் சரி, எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தை எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக தான் அந்த படத்தை முதல்ல பார்க்கவே ஆரம்பிச்சேன். பட் போக போக கதைக்குள்ளே அப்படியே உள்ளே எழுதிட்டு போயிடுச்சு. ரொம்பவுமே யதார்த்தமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வாஸ் அ குட் மூவி. ஈவினிங் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அது வரைக்கும் வீட்டில் அப்படியே சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது தான். ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ எடுக்க வந்தோம் அந்த கடைக்கு. ஆனால் இவன் பண்ணுறதை பார்த்து இன்றைக்கும் வீடியோ எடுக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு. ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துட்டு இந்த லொக்கேஷனை காலி பண்ணுறோம். பார்க்குறேன் நீ எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறேன்றதை நானும் பார்க்குறேன்டா. ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். சரி சரி சரி. ஜஸ்ட் நோ வீட்டுக்கு வந்தேன். ஷூட்லாம் முடிச்சிச்சு. இங்கே வந்து பார்த்தா ஒன்று நடந்தது. அப்படியே காட்டுறேங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் சன்னு. ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் இன்னொன்று காட்டணுன்ட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுங்க, அதையும் காட்டுறேன். தெரியுது பார்த்தீங்களா? இந்த கோழிங்களே பார்த்தீங்கன்னா பண்ணையில் வாங்கிட்டு வந்து வளர்த்துற கோழி இல்லை.
சின்ன வயசில் கலர் கோழி குஞ்செல்லாம் வாங்குவோம். நீங்கள் நம்மளாம் வாங்குவோம். வாங்கிட்டு வந்து ஒழுங்காக வளர்த்த தெரியாமல் வளர்த்து அதெல்லாம் சீக்கிரம் செத்துரும். ஒரு 2 டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் அது எங்கள் அப்பா வந்து முருகர் கோயிலில் தைப்பூச திருவிழா அப்போ எங்கள் அப்பா அதை வாங்கினார், அங்கே வித்துட்டு இருந்தாங்கன்ட்டு. அதை வாங்கி கரெக்டாக தீனி போட்டு இது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. நம்ம நினச்சிட்டு போல, சரி இது ஒழுங்காக வளர்க்க தெரியல, இல்லை இதே செத்துரும் போல இருக்குது, ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை கரெக்டாக ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணால் இது வளருன்றது இது ஒரு மெத்து பிரேக் ஆகிருக்குது என்னை பொறுத்தவரை வரைக்கும். அதை நீ காட்டணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதை வாங்கி சுற்றலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். செஞ்சு சாப்பிட்லாம். லைட் ரூட்களை தீப்படி பார்க்கணும். மேகி இந்த ரேமனை பச்சை யாரை சாப்பிடுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சின்ன வயசுல சாப்பிடுவோம். எஸ் கைஸ், ஒய் சாரி, இப்போ பண்ணியாச்சு. தெரியுதுன்னு நம்புறேன். பைட் எடுத்துக்கலாம். மேகி உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்றது. வெரி சிம்பிள் ரெசிபி. உட்காந்து கேரட் பீன்ஸு எதுவும் போட தேவை. சிம்பிளாக மேகியில் வரது மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரெசிபி வேணுமன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். சிம்பிளாக டேஸ்ட் வேறு லெவலில் எப்படி செய்யணுன்றது உங்களை சொல்கிறேன். மெயினாக இந்த கண்டென்ட் நான் ஆரம்பிக்கலான்னு ஏன் யோசிச்சேன்னா, ஸ்பெசிஃபிக்காக ரீசன்ஸில் எதுவும் இல்லை, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கண்டென்ட் நம்ம போடலாம். இப்போ இந்த சேனலில் இப்போ கண்டென்ட் என்ன மாதிரி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்னா, அந்த ஸ்னோ கான்டெக்ஸ்ட் எதுவுமே ஒரு கண்டென்ட் பேஸ்டாக போடணுன்னு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. போடுறது எல்லாமே ரேண்டமாக போடலான்னு தான் ஐடியா இருக்குது. லைக் இப்போ இன்றைக்கி டே இன் மை லைஃப் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் எடுத்ததை உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் ரியாக்ஷன் வீடியோஸ் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் இதையும் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பிளான் மீன்ஸ் பிளானாக நான் எதுவும் ஸ்ட்ரக்சராக எதுவுமே நான் இப்போ வரைக்கும் பிளான் இல்லை. ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் அதே மாதிரி தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ரியாக்ஷன் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு. அதுவும் இந்த சேனலில் வரும். லைக் தனித்தனியாக உங்களுக்கு ரியாக்ஷன் தனியாக சேனல் இல்லாமல் இது விலாகு தென் அது ஒரு சேனல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லா கண்டென்ட்டும் இந்த ஒரே சேனலில் வர மாதிரி நான் ஐடியா வச்சுருக்கேன். பை த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் இந்த சேனலுக்கு நேம் எதுவும் யோசிக்கல, லோகோ என்ன மாதிரி பண்ணலான்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. லிட்டரலாக இனிமேல் தான் யோசித்து பண்ணணும். இப்போ வரைக்கும் நான் பண்ணது என்னென்னா சேனலுக்கு இப்போ வரைக்கும் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் இருக்குது. இனிமேல் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் சேனலுக்கு நேம் யோசிக்கணும், அப்புறம் சேனலை க்ரியேட் பண்ணி அதுக்கு லோகோவில் ரெடி பண்ணணும். எல்லா ப்ராசஸும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு சேனல் நேம் எல்லாமே தெரிஞ்சிடும். பட் எனக்கு இப்போ வரைக்கும் நோ ஐடியா. பேசிகிட்டே இருந்து மேலே தான் ஆறிடுச்சு. மேகி பொறுத்தளவுக்கு சூடாக இருக்கும்போது சாப்பிட்ருங்க. ஆறிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, திகட்ட ஆரம்பிச்சிடும். எந்தளவுக்கு சுட சுட இருக்கும் அந்த அப்போவே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஸோ இதை முடிச்சுட்டு ஃப்ரெண்டை கோல்டு காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்ருக்கேன். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு. வந்துட்டு கோல்டு காஃபி சொல்லலான்ட்டு இருக்கோம். அதே பெரிய டிஸ்கஷனாக போகுது எனக்கு. அதை பார்த்தேன் ஆக்சுவலாக இங்கேருந்துலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். சரி கோல்டு காஃபி சொல்கிறேன். கோல்டு காஃபி சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். போட்டுக்க ஸ்டாப் போடுறாராம். போட்டுங்கப்பா கோல்டு காஃபி. நல்லாயிருக்கு. டூ ஸ்வீட், இவ்வளோ ஸ்வீட் நமக்கு ஆகாது. காஃபி ஃப்ளேவரும் ஓகேவாக தான் இருக்கும். இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மைட்டாக இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான், இன்றைக்கி டே ஓவர் ஆயிடுச்சு. நீ அடுத்த வீடியோவில் வேறு கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். பை பை.